சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரி அரசின் குரூப் பி பணியிடங்களான எஸ்ஐ, விவசாய அதிகாரி உள்ளிட்ட 9 துறைகளில் உள்ள 138 பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓபிசி பிரிவிற்கு 33% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் எம்பிசி, இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கவில்லை. இதனை அடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என்றும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவ கல்வி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் 10% இடஒதுக்கீட்டிற்கு சான்றிதழ் பெறும் நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ், பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் 10% அரசு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு 10% இடஒதுக்கீட்டில் 20 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தனர். இதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி பிராந்தியத்தில் முதன்மை கல்வி அதிகாரியிடமும் மற்ற பிராந்தியங்களில் மண்டல கல்வி அதிகாரியிடமும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததாக கல்வி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் அரசு பள்ளி மாணவர்கள் சென்று சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வருகின்றனர். இதற்கிடையே இந்த கல்வி சான்றிதழ் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் தாங்கள் படித்த அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என சென்டாக் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் சமர்ப்பிக்கும் சான்றிதழை பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சென்டாக் இந்த முடிவினை அறிவித்துள்ளது. கண்டமங்கலம் கோட்டம் சொர்ணாவூர் துணைமின் நிலையத்தில் உள்ள கொங்கம்பட்டு மற்றும் திருச்சிற்றம்பலம் துணை மின் நிலையத்தில் உள்ள உயர் அழுத்த மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ராம்பாக்கம், கொங்கம்பட்டு, கோட்டக்கரை, இரும்பை, ஆரோவில் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் 20 அரசு பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை 15வது தொடரின் 5வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:36 மணிக்கு கூடியது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க அவை தொடங்கியது. 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கை மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான ஜிஎஸ்டி ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் ஆகியவை நடைபெற்றன. இந்நிலையில் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்கள் சபை நிகழ்வுகளை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி வஉசி, சுசிலாபாய் உள்ளிட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டசபைக்கு வந்தனர். அவர்கள் சட்டசபை மைய மண்டபத்தின் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு அதிகாரி வீட்டில் 20 சவரன் தங்க நகையை திருடிய கணவன், மனைவி உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 20 சவரன் தங்க நகை மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்காலை அடுத்த மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன். இவர் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு 7ஆம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரோவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் 20 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக அன்பழகன் நிறைவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிறைவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில்
தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் அஜ்மீர் ஹாஜா ஷெரீப், அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 20 சவரன் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் ரூபாய் 91,88,000 மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. இவரை டெலகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழி பங்குச்சந்தையில் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் 23,89,000 கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் ரூபாய் 18,39,000 அவர் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கருணாநிதி வாட்ஸ்அப் குழு மூலம் பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி இருவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 49,60,000 மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்தும் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் இருப்பதாக கூறி ரூபாய் 2,18,000 மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவரின் மகனுக்கு திருமணம் ஆகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரைச் சேர்ந்த கிளி ஜோசியர் முனுசாமி, தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியைச் சேர்ந்த வினோத்ராஜ் ஆகிய இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் இருவரும் சகுந்தலா மகனுக்கு திருமண தோஷம் நீங்க பரிகாரம் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று தவணை முறையில் ரூபாய் 2,18,000 பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து சகுந்தலா அளித்த புகாரின் பேரில் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிவு செய்து கிளி ஜோசியர் முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை தேர்வு நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024-25 கல்வியாண்டிற்காக நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இட ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது ஊனத்தின் சதவீதத்தை கண்டறிவதற்காக மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி முன்பு மாணவர்கள் ஆஜராக வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தேர்வு ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், காரைக்கால் மாணவர்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும், மாகி மாணவர்களுக்கு மாகி பொது மருத்துவமனையிலும், ஏனாம் மாணவர்களுக்கு ஏனாம் பொது மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அந்தஸ்து இல்லாததால் அரசு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை என்றும் மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்றத்தில் புதுவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் சபையில் பேசும்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர். அதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது என்றும், கடந்த முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பியதாகவும், ஆனால் வாய்ப்பில்லை என தெரிந்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தவோ செயல்படுத்தவோ முடிவதில்லை. நாடாளுமன்றத்தில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில அந்தஸ்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோளாக வைக்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை காமராஜர் சாலை ஒரு பகுதி, சித்தன்குடி, ஸ்ரீனிவாசா குடியிருப்பு மற்றும் சாணக்கியா குடியிருப்பு, வள்ளலார் சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், சாரதி நகர், இளங்கோ நகர், நேரு நகர், எல்லையம்மன் கோவில் வீதி,
சாரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1964ற்கு பிறகு வசிக்கும் அட்டவணை இன மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரான செயல் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அட்டவணை இன மக்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அமைப்பில் 341வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் ஆணை 1964 என்ற உத்தரவில் புதுச்சேரி பிராந்தியத்தில் 15 ஜாதிகளை குறிப்பிட்டு பட்டியலில் ஜாதிகளாக அறிவிக்கப்பட்டனர். குடியரசுத் தலைவர் உத்தரவை தவறாக புரிந்து கொண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் 1964ஆம் ஆண்டு பிறந்த அட்டவணை மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது. 1964ஆம் ஆண்டிற்கு முன்பு புதுச்சேரியில் வசித்திருந்தாலும் தங்களுடைய அறியாமையால் குடியிருப்புகளுக்காக ஆதாரங்களை அழிக்க தவறியவர்கள் மற்றும் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் அட்டவணை இனத்தவரைச் சேர்ந்தவர்களுக்கு ஜாதி உரிமை மறுக்கப்படுவதுடன் இலவச கல்வி கட்டணம், உயர் படிப்புகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் ஒரு அந்நிய நாட்டு பிரஜையாக வாழ்ந்து வருகின்றனர். இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயலாகும். எனவே 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு வசித்து வரும் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து உரிமைகளும் பெற உரிமை உள்ளவர்கள் என புதுச்சேரி அரசாணை வெளியிட வேண்டும் என்றும், அதேபோல் ஆண்களை மட்டும் பெற்றோராக கருத்தில் கொள்ளாமல் பூர்வீக பெண்களையும் பெற்றோராக கருத வேண்டும் என கூறி சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றார். மேலும் அட்டவணை பட்டியலில் உள்ள அருந்ததியர், புதிரை வண்ணார், தோட்டி ஆகிய ஜாதியினருக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாஜக தலைவரை போல் சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளாக இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை, அதுபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம், 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினர். அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு, நீங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜக கட்சிகளாக பாஜக தலைவரை போல் பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிஃபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 மாணவர்களுக்கு MBBS மாணவர்களுக்கும் இன்று 5ஆம் தேதி முதல் 1ஆம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வித்தாள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது. ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்து தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் சாய்ஜே சரவணனிடம் இருந்து பறிக்கப்பட்ட குடிமைப் பொருள் வழங்கல் துறையினை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமாரின் இலாகா மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையினை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட வேண்டும் என தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தார். அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் அமைச்சர் சாய் சரவணனிடம் இருந்து முதல்வர் ரங்கசாமியால் அந்த துறை பறிக்கப்பட்டிருப்பது பெருத்த சோகத்தை எழுப்பி உள்ளது என தெரிவித்தார்.
எந்த துறை செயல்படவில்லை என்றாலும் அதற்கு பாஜக தான் காரணமா என கேள்வி எழுப்பிய கல்யாணசுந்தரம், பாஜகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த முடிவா என சந்தேகம் எழுந்துள்ளது என குற்றம் சாட்டினர். எனவே மீண்டும் சாய் சரவணனுக்கு மீண்டும் அந்த துறையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் முதல் முறையாக சிக்கிய யானை தந்தத்தை மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் கடந்த வாரம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடந்த 31ஆம் தேதி வலையில் எதிர்பாராத விதமாக விலை மதிப்பற்ற யானை தந்தம் ஒன்று சிக்கி உள்ளது. இதனை அடுத்து நடுக்கடலில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்துதாரர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அந்த மீனவர்கள் கரை திரும்பினர். இதனையடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் தலைமையில் அந்த யானை தந்தத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். மாவட்ட ஆட்சியர் மீனவர்களை பாராட்டியதோடு யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்று முதல் தினமும் மாலை 6 மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெற்று வந்தது. நேற்று ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை 6 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி துவக்கி வைத்தார். ரெயின்போ நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் சென்ற தேர்பவனியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளியில் தேரில் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திரு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையினை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. இந்நிலையில் தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை,
காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்துகுஷ் பகுதியில் இன்று மதியம் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:21 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கடியில் 125 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் நேற்று நடைபெற்ற டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் அல்காரஸை வீழ்த்தி ஜோகோவிச் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். இந்நிலையில் ஜோகோவிச்சிற்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சச்சின் டெண்டுல்கர் தனது எக்ஸ் பக்கத்தில், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்று நன்றாக முடித்துள்ளீர்கள் ஜோகோவிச். அல்காரஸ் ஒரு வலுவான போட்டியை வெளிப்படுத்தினார். அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. ஆனால் ஜோகோவிச் சர்வீஸ் செய்யும் போதெல்லாம் அல்காரஸிடம் தடுமாற்றம் இருந்தது. அதுவே ஜோகோவிச்சின் வெற்றிக்கு காரணம் என்பது என் கருத்து. அல்காரஸ் டென்னிஸ் போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்த அவர் தனது சர்வீஸில் முன்னேற்றம் காண வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.